வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ வந்து ஒரு சாம்பார் ரெசிபி தான். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எனக்கு சமைக்க ஆரம்பித்தப்போ சாம்பார் மட்டும் எனக்கு வரவே வராது. மற்ற எல்லா நான்வெஜ்ஜும் நல்லா செஞ்சுருவேன். பட் அந்த சாம்பார் மட்டும் ஏதாவது ஒரு சொதப்பல் பண்ணிடுவேன். நல்லாவே இருக்காது. என்னமோ பருப்பு தண்ணியை வச்ச மாதிரி இருக்கும், நல்லாவே இருக்காது. ஆனால் இப்போ வந்து சாம்பார் வந்து ஹோட்டல் ஸ்டைலில், அப்புறம் வந்து இந்த பந்தியிலெல்லாம் வைப்பாங்கள்ல அந்த சாம்பார் மாதிரியே வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இது ஒரு டிப்ஸுன்னு மீன்ஸ் எனக்கு ஒரு அம்மாச்சி சொல்லி கொடுத்தாங்க. அம்மாச்சி வந்து காரைக்குடி சைடில் இருக்காங்க. அதனால் அங்கே அவங்க எப்படி வைப்பாங்களோ அது மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. வெறும் பருப்பை மட்டும் நல்லா களைஞ்சிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நாட்டு பருப்பு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து சாதா துவரம் பருப்பு என்ன பருப்பு சேர்க்குறீங்களோ சேர்த்துக்கோங்க. ரேஷன் பருப்பு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ரேஷன் பருப்பு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கோங்க. இது நாட்டு துவரம் பருப்புன்னு சொல்லுவாங்கள்ல, வருஷத்துக்கு ஒரு திருப்பு தான் கிடைக்கும். அந்த துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை பருப்பை மட்டும் வேக வச்சுட்டு ஒரு பேனில் வந்து ஆயில் ஊற்றி கடுகு, சீரகம் அதெல்லாம் போடுவீங்களா, அதெல்லாம் எதுவுமே போடாமல் கடுகும் கொஞ்சோண்டு வெந்தயம் மட்டும் போட்டு தாளித்து விட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு வெங்காயத்தை முழுசாகவே அப்படியே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் வைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர், மினிமம் 4 பேர் சாப்பிட்லாம். 4 பேர் இல்லை 5 பேர் சாப்பிட்லாம். தக்காளி ஒரு 3 பழம், அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம். இதை நல்லா வதக்கிட்டு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கழுவி இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு சக்தி சாம்பார் பொடி ஆச்சி வேணால் சக்தி சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளவோ இது மட்டும் தான் காரம், வேறு எதுவுமே காரம் சேர்க்க போகிறதில்ல. அதனால் நான் வந்து 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் பருப்பில் கொஞ்சம் தண்ணி இருக்கும்ல, அந்த பருப்பு தண்ணி இந்த காயோடு கொஞ்சம் ஆட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு தேவையான அளவு காய் வேகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி சேர்த்துக்கோங்க. ஸோ இதுதான் சாம்பார். இப்படி வச்சா பந்தியில் வைக்கிற சாம்பார் மாதிரியே இருக்கும். ஆனால் வந்து தண்ணியாக வச்சிடாதீங்க, கொஞ்சம் வந்து கெட்டியாக இருக்கும்ல, அது மாதிரியே வைங்க. ஏன்னா பருப்பு நான் காமிக்கிறேன் பாருங்களேன், அந்த சாம்பார் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. புளி வந்து ஒரு லெமன் சைஸ் புளி, உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணும்னாலும் புளிப்பு வச்சுக்கோங்க. மாங்காய் போட்டிங்கன்னா கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இது லெமன் சைஸ் புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு, அதாவது ரொம்ப கொதிக்க விட்றாதீங்க. இதுதான் ஒன்று. நல்லா காய் வெந்ததுக்கப்புறம் பருப்போடு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு அந்த புளி தண்ணியை வந்து அதில் ஊற்றிட்டோம்னா அவ்வளோதான், சாம்பார் ரெடி. உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியாக உப்பு சேருங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்தோம்னா காயெல்லாம் உப்பு சேரும்னு சொல்லுவாங்க. காயில் வந்து உப்பு சாரணும், அதனால் முன்னாடியே போடுன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் சேர்க்காதீங்க, கடைசியாக இறக்கும் போது சேருங்க. ஏன்னா சாம்பார் கடுத்து போயிருன்னு சொல்லுவாங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், இப்படி வச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார். சாம்பார் வைக்க தெரியாதவங்க என்னைய மாதிரி இருந்தீங்கன்னா இது மாதிரி சாம்பார் வச்சு பாருங்கள். ஸோ நான் வந்து இப்போ இந்த ஒரு 1 இயராக தான் இது மாதிரி ஃபாலோ பண்ணி, அதுக்கு முன்னாடி சாம்பார் நல்லாவே இருக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா மல்லித்தலை தூவி கடைசியாக பெருங்காயம் போட்டே இருக்குங்க. நல்லா வாசமாக, நல்லா கமகமன்னு வாசமாக இருக்கும். இப்போது சாம்பாருக்கு நான் எக்ஸ்பர்ட்டாகவே ஆகிட்டேன். ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த சாம்பார் ரெசிபி வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து வீடியோ எடுத்து கேட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அனுப்புறதுக்காண்டி எடுத்தேன். ஸோ அதை சேனல்லையும் போட்டுடலான்னு சொல்லிட்டு உங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.